எனவே புத்திசாலிகளாக நாங்க யோசிக்கும். அல்லாஹு தாலா ஒரு வாப்பா ஒரு புள்ளைக்கு எப்படி இரக்கமா சொல்லி கொடுப்பாரோ இதை போல அல்லாஹ் எங்களுக்கும் சொல்லித்தார். பாப்பா சொல்லுவாரு, மகன் நல்லா படி, அவனை பாரு, அவன் படிக்கல எவ்வளவு கஷ்டப்படுறான், ஒரு நேரம் சோத்துக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான், சொந்த ஊடு இல்ல அவனுக்கு, பாத்துக்கோ. இன்னொருத்தர காட்டி சொல்றாரு, நல்லா படி, இவர மாதிரி இருக்கேலும் உனக்கு அப்படி இருக்கேலும், நல்ல ஒரு ஊடு, நல்ல ஒரு வாகனம், சந்தோஷமா உலகத்துல வாழலும் என்ற ஒரு வாப்பா எப்படி சொல்லுவாரோ இதை போல அல்லாஹும் எங்களுக்கு சொல்றான். இந்த அஸ்ஹாபுல் ஜன்னாவை பார்த்துக்கோங்க, அந்த தோட்டத்துடைய ஆட்களை பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு உதாரணமாக வச்சுக்கோங்க. நீங்களும் தஞ்சத்தனம் காட்டி அப்படி ஆகிறவான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப பாருங்க, அவர் எவ்வளவு செலவழிச்சார், எவ்வளவு கொடுத்தார், அல்லாஹ் அவருக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறார். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஜகாத்துடைய அமல் என்றது அது எங்கிற சொத்துல இன்னும் அதிகரிப்பு உண்டாகும். வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும், எங்கள சொத்து செல்வம் இன்னும் அதிகரிக்கும். அதனுடைய நஜீசர அல்லாஹ் நீக்கி கொண்டே போய்த்துருவான். எனவே இந்த ஜகாத் இந்த நிறைய பேருக்கு இந்த ஜகாத்துடைய பாடம் விளங்குதே இல்லை. ஜகாத் அவங்களுக்கு விளங்குது இல்லை. ஜகாத்தும் சதக்காவும் வேற வேற என்றது விளங்குது இல்லை. ஜகாத் என்பது தனி ஒரு இபாதத், சதக்கா என்பது சுன்னத்தான ஒரு இபாதத். எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க. ஆனா வியாபாரம் என்று வார நேரம் நல்ல குவாலிட்டி எது என்றது விளங்குது, வியாபாரத்துல சரிப்பில விளங்குது. ஆனா அமல் என்று வார நேரம் ஒரு அசம்பந்த போக்குல, ஒரு பொடுப்போக்கான அமைப்புல மக்கள் நடந்து கொள்றாங்க. அன்பான சகோதரர்களே, ஜகாத் என்றது மார்க்கம் ஒரு முறை சொல்லிருக்கு. சதக்கா என்றது யாருக்கும் கொடுக்கலாம், அது எப்படியும் கொடுக்கலாம், அது எவ்வளவும் கொடுக்கலாம். ஆனா ஜகாத் என்றது அது மார்க்கம் ஒரு முறை சொல்லுது. அதை எப்படி கொடுக்கணும், எந்த பொருளால கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும், எல்லாத்தையும் மார்க்கம் தெளிவாக சொல்லிருக்கு. ஜகாத் என்றது சில சில பொருள்கள்ல மட்டும்தான் ஜகாத் கடமையாகும். அதுல ஒன்றுதான் தங்கமும் வெள்ளியும். தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜகாத் கடமையாகும். ஒத்தட்ட ஒரு வருஷமாக 10.5 பவுன் பொறுமதியான தங்கம் இருக்குது. ஒன்றோ தங்க பிஸ்கட்டா இருக்குது, வேற தங்கத்துடைய பாத்திரங்களாக இருக்குது, இல்லாட்டி அது ஆபரணங்களாக இருக்குது. ஏதோ 10.5 பவுன் பொறுமதியான தங்கம் ஒத்தர்கிட்ட ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கும் என்றா இவர் இப்ப ஜகாத் கொடுக்கும். இவருக்கு இப்ப ஜகாத் கடமை. அதுல 100% அவர் ஜகாத் கொடுக்கும். சரி, தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல, சல்லி தான் இருக்குது. அக்கௌண்ட்ல சல்லி இருக்குது, கையில சல்லி இருக்குது, வீட்டுல சல்லி இருக்குது. ஒரு வியாபாரத்துக்கு நாங்க ஒரு பங்கை கொடுத்திக்கிறோம் என்றா அந்த சல்லி எல்லாம் சேர்க்கும். கையில இருக்கிற சல்லி, பேங்க்ல உள்ள சல்லி, கடனாக கொடுத்த சல்லி, நாங்க வியாபாரத்துக்கு ஷேவாக போட்ட சல்லி, இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரம் 10.5 பவுனுடைய அளவு இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த விலை போகுதோ அந்த விலையுடைய அளவுக்கு சல்லி இருந்துச்சுன்னா அதுல இருந்து 100% ஜகாத் கொடுக்கும். இது தங்கத்துல வர ஜகாத். இது போல வியாபாரத்தில் உள்ள ஜகாத்தும் இருக்குது. இன்னைக்கு தங்கம் என்று வார நேரம் சில நேரம் பெண்கள்கிட்ட நிறைய தங்கம் இருக்கு, அவங்க பாவிக்கக்கூடிய தங்கங்கள். அவங்களுக்கு சில நேரம் தெரியா அதுலயும் ஜகாத் கடமையாகுது. ஒரு பெண் கிட்ட மேலதிகமான நிறைய தங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணும் அவ பாவிக்கக்கூடிய தங்கங்கள்ல இருந்து ஜகாத் கொடுக்கும். அதனுடைய விளக்கங்களை உலமாக்கள்கிட்ட வைத்து கால் மடிச்சு அந்த விஷயங்களை படிச்சுக்குவோம். பெரியோர் சட்டங்கள் இதை ஒரு ஹுத்துபால சொல்லி முடிக்க. எனவே தங்கத்துல ஜகாத் இருக்குது, வெள்ளியில ஜகாத் இருக்குது, கையில இருக்கிற பேங்க்ல இருக்கிற பணத்துல ஜகாத் இருக்குது. அதே போல ஆக முக்கியமான ஒரு இடம் தான் வியாபார பொருட்கள்லையும் ஜகாத் இருக்கு. வியாபாரத்துல 2 விதமான விஷயம் இருக்கு. ஒன்று, ஒருத்தர் கடை போட்டும் இல்ல, அவர் பஜார்ல வியாபாரம் இல்ல, அவர் வீட்டுல தான் இருக்கிறார். இவர் காணி வியாபாரம் செய்யறார், 2-3 காணி வாங்கி போட்டிருக்கிறார். அதை வாங்கின நோக்கமே இதை விற்கணும் என்ற நோக்கத்துக்காக வாங்கிக்கிறார். அப்படி ஒரு காணியை வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தியாகுமா இருந்தா அதுலயும் கணக்கு பார்த்து ஒரு ஜகாத் கொடுக்கும். ஒரு வீட்டை வாங்கி போட்டிருக்கிறார், அது வாழ்றதுக்காக வாங்கல, இதுல நான் ஒரு நல்ல ஒரு விலை வந்தா விற்போம்னு வாங்கி போட்டிருக்கிறார். அந்த வீடு வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தியாக நேரம் அதுக்கும் ஜகாத் கொடுக்கும். ஒரு வாகனம் வாங்கிக்கிறார், அந்த வாகனத்தை இவர் ஓடுறாரு, இவருடைய சொந்த தேவைகளுக்கு பாவிக்கிறார். ஆனா வாங்குற நேரம் வாங்கினார், நல்ல ஒரு விலை வந்தா விற்போம் என்று வாங்கினார்.
எனவே அந்த வாகனம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் அந்த வாகனத்துக்கும் கணக்கு பார்த்து இவர் ஜகாத் கொடுக்கும். இது ஒரு விதமான விஷயம். அதிகமான இது பஜார் என்றதுனால வியாபாரிகளோட சம்பந்தப்படக்கூடிய ஜகாத் நாங்க வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் எங்கட கடையில நாங்க ஸ்டாக் எடுக்கும். ஜகாத் கொடுக்கிற முறை இதுதான். எங்கட கடையில எவ்வளவு சல்லி இருக்குது, எவ்வளவு பொறுமதியான சாமான் இருக்குது, பேங்க்ல எவ்வளவு சல்லி இருக்குது, எங்களுக்கு வர வேண்டிய சல்லி எவ்வளவு இருக்குது, இது எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய அந்த தொகையிலிருந்து 100க்கு 2.5% ஜகாத் கொடுக்கும். இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க, ஹஸரத் இதெல்லாம் நடக்கிற விஷயமா, எங்கட கடையை பாருங்க எவ்வளவு பெரிய கடை, எவ்வளவு சாமா இருக்குது, இதுல இஷ்டக்கு இருக்க போனா எத்தனை நாள் போகும், அது நடக்கிற விஷயமா என்று சொல்லி சாதாரணமா முடிச்சிடுவான். நான் கேட்கிறேன், அவர்ட குடும்பத்துல அவர்ட உம்மா மௌத்து இல்லாட்டி வாப்பா மௌத்து, அன்றைக்கு அவர் கடையை மூடுவாரா? மூட மாட்டார். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கடையை மூடுறார். இஸ்லாத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கா உங்களோட வாப்பா மௌத்தாகுனா கடையை மூடுங்க, உங்களோட உம்மா மௌத்தாகுனா கடையை மூடுங்கன்னு சொல்லியிருக்குதா? குர்ஆன்ல இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? அப்ப மூடுறார். ஏன் மூடுறார்? மக்கள் என்னமாவது சொல்லிட்டான் பாரு, வாப்பா மௌத்தி கடையை திறந்துக்கிறான். அடே மக்களுக்கு உள்ள பயம் அல்லாஹ்க்கு இல்லையா? மக்கள்கிட்ட நோண்டியாக வரும், மக்கள் 4 வார்த்தை பேசுவாங்க என்று இவர் செய்வார். ஆனா ஸ்டொக் எடுத்து அதனுடைய முழு பொறுமதியும் பார்க்காட்டி அல்லாஹ் கோவிப்பானே, அது பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு பயம் இல்லை. இங்க நாங்க வசதியா தானே இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய மாதிரி சல் இருக்குது, எங்களுக்கு வாகனம் இருக்குது, எங்களுக்கு ஆள் பலம் இருக்குது. அல்லாஹ் சொல்றா, இந்த பழத்தெல்லாம் நீ வச்சுக்கோ, உனக்கு தார இடம் ஒன்றுக்கு நீ அங்க வா, நீ மௌத்தாகி வா, உனக்கு தார லாபத்தை இங்க தரவும் மேலா, உனக்கு தார அதாப முழுமையாக இங்க தரவும் மேலா, உனக்கு நான் தார இடம் இருக்குது, நீ மௌத்தாகி வா. நீ எந்த சல்லிய வச்சு நான் சொன்ன மாதிரி செய்ய இயலான்னு சொன்னியோ அதே சல்லிய நான் உனக்கு நெருப்பா காய்ச்சி ஊத்துறேன் வான்னு சொல்றேன்.